நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஓடைக்கு அருகே 20 அடி அகலத்தில் உள்ள பாதையை கிராம மக்கள் மயானத்திற்கு செல்ல பயன்படுத்தி வந்த நிலையில் இந்த பாதையை அடைத்து சந்திரசேகர் என்பவர் வேலி அமைத்துள்ளதாகவும் இது குறித்து கேட்டபொழுது அது தனக்கு சொந்தமான இடம் என்று தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் குமாரபாளையத்தில் இருந்து தேவூர் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே லாயம் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பிரபு ஆதிச்சமங்கலம் ஊராட்சி பகுதியில் நீர்நிலை ஆதாரமாக விளங்கும் அரசு புறம்போக்கு குளம் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது குறித்து கிராம நிர்வாக அலுவலரிடம் புகார் அளித்த போது அருகில் இருந்த சித்தன் பாலூர் கிராம நிர்வாக அலுவலர் பாலாஜி குறுக்கிட்டு பிரபுவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து வலங்கைமான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.